அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எனக்கு நடந்த ஒரு ஸ்கேம் பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேரேஜ்க்கு முன்னாடி நடந்தது. இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜில் இருக்க ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன். பார்க்க வந்து ட்ரஸ்டபுளான ஒரு பேஜ் மாதிரி தான் இருந்தது. பட் அவங்க என்னென்னா அவங்க ரீட்டெயிலரும் கிடையாது, மேனுஃபேக்சரரும் கிடையாது. மீஷோவில் இருக்க ட்ரெஸ்ஸில் உள்ள ஃபோட்டோவை எடுத்து அப்படியே இங்கே போஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ராடக்ட் வேணும்னு கேட்கும்போது அவங்க மீஷோவில் ஆர்டர் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வந்து மீஷோலேருந்து பார்சல் வந்திருக்குன்னு சொல்லும்போது தான் நான் மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணவே இல்லைன்னு பார்க்கும்போது தான் இந்த மாதிரி அவங்க பண்ணுறதே புரிஞ்சுச்சு. அதுவும் வந்தது வந்து ரொம்ப 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 லோ குவாலிட்டி. நான் ப்ளீஸ் ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு எவ்வளவோ அவங்கள்ட்ட கெஞ்சினேன். அவங்க ரெஸ்பாண்டே பண்ணலை. ஆர்டர் பண்ணுறதுக்கு மட்டும் அவ்வளோ மெசேஜ் பண்ணாங்க, ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு மெசேஜே பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பேஜ் வெரிஃபைட்னா மட்டும் அவங்ககிட்ட வந்து நீங்கள் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து கம்பு ரொட்டி தான் செஞ்சுருந்தேன். இது வந்து டேஸ்ட் ரொம்ப இருக்காது, பட் இட்ஸ் வெரி வெரி ஹெல்தி. நெய் தேங்காய் எண்ணெய் போட்டு செய்யலாம். சைட் டிஷ்ஷோடு சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும்.